ஏற்கனவே நாங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை மாறுதல் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம், கண்டித்திருக்கிறோம். இது பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தின் மீதும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்று மீது படையெடுப்பு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டணி அமைக்கிறோம், தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வரலாறை இருட்டடிப்பு செய்வதும் தமிழ்நாட்டு வரலாறை மங்கடிக்கும் அந்த வேளையில் பாஜகவும் RSSம் ஈடுபட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அந்த ரிப்போர்ட் அதை மாற்றி எழுதி தரும்படி ஒன்றிய அரசு அவரை நிரூபித்தது. அந்த நிறுவனத்திற்கு ஆளாகாமல் அவர் என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நான் உண்மை எழுதியிருக்கிறேன் என்று அவர் பதில் கூறிவிட்டார். ஆகையால் சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்ற போட்டியில் அவருடைய கௌரவத்தில் இப்ப பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. ஆகவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து கீழடியாகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், வடக்குப்பட்டு கல்வெட்டாகட்டும், எல்லாவற்றிலும் உண்மையை அறிந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய தரவுகளை எடுத்து அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கார்பன் டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கார்பன் டெஸ்ட் மூலமாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகமாக இருந்திருக்கிறது என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதை தான் பொருணை நாகரிகம் என்று சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக RSS தமிழ்நாட்டுடைய வரலாறை மறைப்பதற்கும் இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் 2026 எந்த முகத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். ஓட்டையெல்லாம் விழாது. இது எஃகு கோட்டை மாதிரி உள்ள கூட்டணி. இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணி. ஆகவே எந்த ஓட்டையும் விழாது, உறுதியான கூட்டணியா இருக்குது. அவங்க தொடர்ந்து மதுரையில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய 11 ஆண்டுகளா ஏமாற்றிட்டு வராங்க. இது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது, எப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டது? வட மாநிலங்களில் இருக்கின்ற எய்ம்ஸ் புதிய மருத்துவமனைக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய இந்தியாவுடைய நிதி. மதுரையில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பானில் உள்ள ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கடத்தை வாங்கி இதில் பண்றாங்க. இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஓரவஞ்சனையோடு பாஜக அரசு பார்க்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம், எய்ம்ஸ் வருவதற்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கட்டமைப்பை வலிமையான கட்டமைப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு போயிட்டு பாருங்க, ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் யாரு கட்டினது? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் யாரு கட்டினது? ராயப்பட்டா மருத்துவமனை யாரு கட்டினது? இன்னைக்கு இந்தியாவிலே இல்லாத ஒரு வலிமையான கட்டமைப்பை பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். இது இப்ப பாஜகவோ வேற யாரோ செய்யல. ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.